இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வாய் வறட்சி. இதோட மெடிக்கல் டேர்ம் வந்துட்டு ட்ரை மவுத் அண்ட் ஜெரஸ்டோமியா. சில சமயம் நம்மளோட வாய் ரொம்ப வறண்டு போயிருக்கும். எப்போ அப்படின்னா நம்ம டீஹைட்ரேட்டாக இருக்கும்போதும் அதுக்கப்புறம் ரொம்ப ஆன்சியஸாக இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் நம்மளோட வாய் வறண்டு இருக்கும். அது இல்லாமல் நார்மலாக எப்போவுமே வாய் வறட்சி இருக்குது அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் கண்டிஷன் கண்டிப்பாக ரீசனாக இருக்கும். இதனால் நமக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா அதிகமாக சொத்தப்பல் வரும், ஈறு நோய் வரும் அண்ட் மற்ற நிறைய டென்டல் இஷ்யூஸ் இதனால் வரும். இது எதனால் வருது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வாய் வறட்சியில் என்னென்ன சிம்டம்ஸ்லாம் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். வாய் துர்நாற்றம் இருக்கும், தொண்டை வறட்சியாக இருக்கும், நம்ம சாப்பிடும் போதும் பேசும்போதும் இல்லை சாப்பாடை விழுங்குறதுலையும் கஷ்டம் இருக்கும், மூக்கும் வறட்சியாக இருக்கும், ஹோர்ஸ்னஸ் அதாவது குரலில் ஒரு தடை இருக்கும், தண்ணீர் தாகமாக அதிகமாக இருக்கும்,